Property 3, if there are n interchanges of rows or columns of a matrix A, then the determinant of the resulting matrix is minus 1 power n into determinant A. அது 2 row 2 column அப்படின்னா determinant A 1 equal to minus determinant A அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். n interchanges அப்படின்னா 3 row 3 column மாத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது minus 1 power n into determinant A அது ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 row 2 column அப்படிங்கும்போது n interchanges n எவ்வளவோ அதை பொறுத்து அது வேல்யூஸ் மாறும். ஸோ 2 சேஞ்சுனா அது என்ன, 3 சேஞ்சுனா என்னன்றதை பொறுத்து நம்ம அந்த ஃபார்முலாவை, அதாவது மேலே இருக்கிற மாதிரி determinant A1 equal to minus determinant A மாதிரி இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And property 4, if any two rows or columns of a matrix are identical, then its determinant is 0. ஸோ determinant A எடுத்திருக்காங்க, செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ஐடென்டிக்கலாக எடுத்திருக்கோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். A2 B2 C2 again A2 B2 C2. Interchanging second and third rows, we will get minus A minus A போட்டோன்னா அதான் ப்ராப்பர்ட்டி 2ல் பார்த்தோம். ஏதாவது 2 ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அன்ஆல்டர்ட் பட் சைன் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A1 B1 C1 A2 B2 C2 again A2 B2 C2 that is equal to A டிட்டர்மினன்ட் A. ஸோ அந்த மைனஸ் டிட்டர்மினன்ட் ஏவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 2 times டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ 2வை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 0/2 மாறிடுச்சுன்னா டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0. இதுக்கு எதாவது சிம்பிளாக நீங்கள் 2 வேல்யூஸ் கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். 1 2 3 3 4 5 3 4 5 எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும். இல்லைனா 3 4 5 1 2 3 3 4 5 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஏதாவது 2 ரோ இல்லைனா 2 காலம் சேம் நம்பர்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூஸ் வந்து 0 தான் வரும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ரீசன் எழுதணும், எந்த 2 ரோ இல்லைனா எந்த 2 காலம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லலாம். போதும் இந்த இடத்துல R1 ஈக்குவலன் டு R3. அதே போல் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிட்டர்மினண்ட்டில் எந்த 2 ரோ இல்லை எந்த 2 காலம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அது பக்கத்தில் தான் வரணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு தேர்ட் இருக்கலாம், இல்லை செகண்டு தேர்ட் இருக்கலாம், இல்லை 1 2 இருக்கலாம், இப்படி ஒன்றா இருக்கலாம். பட் சேமாக இருக்கும் பட்சத்தில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமே நம்ம டைரெக்டாக 0 போட்டுக்கலாம். Property 5, if a row or column of a matrix A is a scalar multiple of another row or column of A, then its determinant is 0 அப்படின்னு சொல்கிறாங்க. If a row or column of a matrix A is a scalar multiple of ஏதாவது ஒரு ரோவோ இல்லை காலமோ ஸ்கேலார் மல்டிபிளாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 this is first row, 2 4 6 this is second row, 3 6 9 this is third row. நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் ரோ கிடைக்கும். அதே போல் ஃபஸ்ட் ரோவோட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட் ரோ கிடைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து நான் 2 காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு அகெயின் 1 2 3ன்னு வரும். ஸோ இது ப்ராப்பர்ட்டி 4ஆக மாறிடும். 2 ரோ ஐடென்டிக்கல் ஆன்சர் 0 போகலாம். இல்லை தேர்ட் ரோலேருந்து நான் 3 காமனாக வெளில எடுத்தேன்னா 1 2 3 கிடைக்கும். ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலண்ட். ஸோ அதனால் இது திருப்பி ப்ராப்பர்ட்டி 4 கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 ரோ ஈக்குவலாக இருக்குது, ஆன்சர் 0 போட்டுக்கலாம். ஸோ அதுதான் மல்டிபிளாக இருக்கும்போது ஸ்கேலார் மல்டிபிளாக இருந்தால் நம்ம டைரெக்டாக அதை காமனாக எடுத்துகிட்டு 0 போட்டுக்கலாம். If all the entries of a row or column are 0, then the determinant is 0. ஸோ டிட்டர்மினண்ட்டோட எல்லா வேல்யூஸும் 0வாக இருக்குன்னா ஆன்சர் இஸ் 0ன்னு சொல்கிறாங்க. The determinant of a triangular matrix is obtained by the product of the principal diagonal elements. ஸோ triangular matrix எப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் diagonal elements வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. சம் வரும்போது பார்க்கலாம். Property 6, if each element in a row or column of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by the same scalar k அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் வெரிஃபிகேஷன் லெட் A டிட்டர்மினன்ட் A கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ லெட் A1 கேவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ரோவை. ரோ 1 மல்டிப்ளை வித் k, தென் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we will get k டிட்டர்மினன்ட் A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் Aவோட வேல்யூவும் k இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூவும் டிட்டர்மினன்ட் A1 இருக்குது. இதுக்கு நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கோங்க. 1 2 3 2 4 6 3 6 9. ஃபஸ்ட் ரோவோட 2 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து
ஏதாவது ஒரு ரோவோட நான் ஒரு 2 இல்லை 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு பார்த்தேன்னா எனக்கு அதே ஆன்சர் இப்போ 20 × 3 என்ன வரும் 60, இல்லை 20 × 2 என்ன வரும் 40, அதோட மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரோவோட ஒரு டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த டிட்டர்மினண்ட்டோட ஏதாவது ஒரு ரோவோட நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அந்த டிட்டர்மினண்ட் வேல்யூவோட அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி 6. If A is a square matrix of order n, then determinant AB we can write determinant A and determinant B. If AB equal to 0, then either determinant A equal to 0 or determinant B equal to 0. Third one, determinant A power n we can write determinant A whole power n அப்படின்னு எழுதலாம். Property 6. If each element of a row or column of a determinant is expressed as a sum of 2 or more terms, then the whole determinant is expressed as a sum of 2 or more determinant அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டு காலம்லேயோ இல்லை செகண்ட் காலம் ஆர் தேர்ட் காலம் we are having some வேல்யூ ப்ளஸில் இருந்ததுன்னா A1 M1 B1 C1 A1 + M2 B2 C2 A3 + M3 B3 C3. இது நம்ம 2 டிட்டர்மினண்ட்டாக பிரிச்சுக்கலாம். A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 ப்ளஸ் M1 M2 M3 B1 B2 B3 C1 C2 C3. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பை டேக்கிங் ஃபஸ்ட்டு காலம் எக்ஸ்பேன்ஷன் முடிச்சிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பேன்ஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு வர ஆன்சரும் RHSம் ஈக்குவலாக தான் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ சம் போடும்போது நம்ம இதை சொல்லுவோம் எந்த ப்ராப்பர்ட்டின்னு. 2 டேர்ம் ஒரு x + y y + z z + x x y z y z xன்னு இருக்கும்போது அதை நம்ம 2 டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதலாம். அதை அப்படி பிரித்து எழுதும் போது அதோட டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ மாறாது. அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இஃப் டு ஈச் எலிமெண்ட் ஆஃப் எனி row or column of a determinant the equimultiples of the corresponding entries of one more rows or columns are added or subtracted, then the value of the determinants remain unchanged அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி அந்த டிட்டர்மினண்ட்டோட மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For verification, A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. Determinant A1 consider as A1 plus and the second row full of P with the second row, then third row with Q, then adding first row with PA2 QA3. அதாவது செகண்ட் ரோ ஃபுல்லாக டேர்ம் P வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, தேர்ட் ரோ ஃபுல்லாக டேர்ம் Q வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. தென் அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் ரோவோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ R1 implies R1 ப்ளஸ் PR2 ப்ளஸ் QR3. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதை அபோவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 ப்ளஸ் PA2 PB2 PC2 A2 B2 C2 A3 B3 C3 again QA3 QB3 QC3 A2 B2 C2 A3 B3 C2. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் A1 B1 C1 இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து டிட்டர்மினண்ட் ஏன்னு சொல்லிடலாம். ஸோ டேக்கிங் P அவுட் சைட் A2 B2 C2 A2 B2 C2 A3 B3 C3 again Q அவுட் சைட் A3 B3 C3 A2 B2 C2 A3 B3 C3. ஸோ 2 ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. இது 0. அகெயின் 2 ரோ ஐடென்டிக்கல் 0. 0 into P 0 0 into Q 0. ஸோ you will get determinant A1 equal to determinant A. அதை தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏதாவது கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், என்ன பண்ணாலும் அந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ மாறாது. அதுதான் டிட்டர்மினண்ட் A1 equal to determinant A. This property is independent of any fixed row or column. ஸோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ரோ வச்சா பண்ணலாம். இந்த ரோ தான் கிடையாது, ஃபஸ்ட் ரோன்னு கிடையாது, இதை வச்சு பேஸ் பண்ணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க 3 ரோ. And without expanding show that determinant B equal to 2 times determinant A. ஸோ determinant B ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். determinant சிம்பிள் போட்டுருங்க. B plus C C plus A A plus B C plus A plus B B plus C A plus B B plus C C plus E. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தான் ரொம்ப முக்கியம். R1 implies R1 plus R2 plus R3. நல்லா கவனிச்சிங்கன்னா இது இப்படி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா
b plus c, c plus a plus b. 2 times a, 2 times b, 2 times c. That's why we have written here 2 times a plus b plus c. அதே போல் இந்த ரோ இப்படி ஆட் பண்ணும். இப்படி ஆட் பண்ணும்போது இதான் ரோ வைஸ் ஆட் பண்ணுறது. காலம் வைஸ்னால் இப்படி ஆட் பண்ணுவோம். ஸோ ரைட் டு லெஃப்ட்னா காலம் வைஸு, பாட்டம் டு டாப் அப்படின்னா அது ரோ வைஸு. ஸோ அதனால் நம்மளுக்கு 2 times a plus b plus c, 2 times a plus b plus c, 2 times a plus b plus c கிடைக்குது. c plus a plus b, b plus c, a plus b, b plus c, c plus a அப்படியே தான் இருக்குது. ரோ 2, ரோ 3 நோ சேஞ்சஸ். ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டேக்கிங் 2 அவுட் சைட், a plus b plus c, a plus b plus c, a plus b plus c அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். r2 become r2 minus r1, r2 minus r1. ஸோ r2 வந்து c plus a minus r1 வந்து a plus b, அப்போ மைனஸ் a மைனஸ் b மைனஸ் சின்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு மைனஸ் b கிடைக்கும். அதே போல் இங்கேயும் a plus b கேன்சல் ஆகிடும், மைனஸ் c கிடைக்கும். b plus c கேன்சல் ஆகிட்டு மைனஸ் a கிடைக்கும். திஸ் கிவ்ஸ் r2 minus r1. the same way r3 minus r1, a plus b minus a minus b minus c, a plus b minus a minus b cancel, balance minus c. b plus c minus a minus b minus c, plus b minus b plus c minus c will be cancel, answer minus a. Then c plus a minus b minus c, so minus a minus c will be cancel, answer minus b. So taking minus 1 from the second row, again taking minus 1 from the third row. So 2 into minus 1 into minus 1 minus 1 squared. ஸோ இது எப்படி கிடச்சிருக்கு, இந்த இடம் எப்படி கிடச்சிதுன்னா இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்ட்டு திருப்பி நம்ம ஆட் பண்ண போகிறோம். a plus b plus c minus b minus c. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா மைனஸ் b மைனஸ் c ப்ளஸ் b ப்ளஸ் சியோட கேன்சல் ஆகிடும். அகெயின் மைனஸ் c மைனஸ் a ப்ளஸ் சியோட கேன்சல் ஆகிடும். மைனஸ் a மைனஸ் b ப்ளஸ் a ப்ளஸ் பியோட கேன்சல் ஆகிடும். ஸோ வி வில் கெட் abc. அதான் இந்த ரோ கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் abc. ஸோ இதிலேருந்து -1, இதுலேருந்து -1. இங்கே என்ன பண்ணோன்றது தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ r1 ப்ளஸ் இம்ப்ளைஸ் r1 ப்ளஸ் r2 ப்ளஸ் r3. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ டேக்கிங் -1 ஃப்ரம் த செகண்ட் ரோ, again taking -1 from the third row, -1 into -1 minus 1 squared. So -1 squared plus 1, 2 into. So this is nothing but determinant a. எப்படி நம்ம சொல்கிறோன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், a வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏபிசி பிசிஏ சிஏபி, இங்கே அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. டிட்டர்மினன்ட் ஏபிசி பிசிஏ சிஏபி. ஸோ ஹென்ஸ் we proved determinant b equal to 2 times determinant a. This is the final answer we proved. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ட், நம்ம அதாவது ஃபஸ்ட் காலம் எந்த ஒரு ஆப்ரேஷனும் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் b எடுத்துக்கோங்க. ஸோ ரோ வைஸ் ஆட் பண்ணுறோம், காலம் வைஸ் கூட நம்ம ஆட் பண்ணி போடலாம். அந்த சம்மை புக்கில் வந்து ரோ வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ 2 times a plus b plus c காமன், 2 காமனாக எடுத்துட்டோம். a plus b plus c இருக்குது. தென் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு ரோ ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். இந்த ரோ ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு r2 minus r1 தென் r3 minus r1. இப்போ c plus a கேன்சல் ஆகிடும், மைனஸ் a கிடைக்கும். a plus b கேன்சல் ஆகிடும், மைனஸ் c கிடைக்கும். b plus c கேன்சல் ஆகிடும், மைனஸ் a கிடைக்கும். அதே போல் இதை வேல்யூஸ் எல்லாம் இங்கே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் c மைனஸ் a மைனஸ் b கிடைக்கும். தென் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் b மைனஸ் c ப்ளஸ் b ப்ளஸ் c கேன்சல், மைனஸ் c மைனஸ் a ப்ளஸ் a ப்ளஸ் c கேன்சல், மைனஸ் a மைனஸ் b ப்ளஸ் a ப்ளஸ் b கேன்சல். we will get abc. So taking minus common from the second row and third row, then we will get 2 times determinant a. Determinant b equal to 2 times determinant a. This is the end of the example 7.19. Then 7.20 evaluate, மதிப்பீடு செய்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் ஜீரோஸ் வரும் இந்த மாதிரி சம்முக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2014, 2020, 23
ஸோ காலம் வைஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 தான் காமனாக வந்திருக்கு. 2017 minus 2014, 2023 minus 2020, 2026 minus 2023, we will get 3, 3, 3. When taking 3 outside, we will get 1, 1, 1. ஸோ இந்த காலமில் இருந்து 3 காமனாக எடுத்துட்டாங்க. 1, 1, 1 வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து ஏதாவது 2 ரோ 2 காலம் ஈக்குவலாக இருந்தால் நம்ம 0 சொல்லலாம். இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இங்கே 0 இருக்குது, இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இல்லை அப்படின்னா இவங்க என்ன எதை பேசி இந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி இதை வச்சு தான் எக்ஸ்பேண்ட், இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 2014 minus 2023 வரும். ஏன் இந்த காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதான் ஈஸியர். ஏன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, வேல்யூஸ் வராது, நடுவில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அதோட சைன் வந்து மைனஸ். ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் செகண்ட் ரோவோட சைனு. செகண்ட் ரோ தேர்ட் காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சைனு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் 1 into 3 minus 3, 2014 into 1 minus 2023 minus 9 into minus 3, ஆன்சர் 27. மேக்ஸிமம் கேஸஸில் ஜீரோஸ் வந்திருக்கு நிறையா சம்முக்கு. இங்கே ஆன்சர் 27. எவால்வேட் நம்ம ஒரு மதிப்பீடு செஞ்சுருக்கோம். ஏன்னா எக்ஸாம்பிள் 7.21. ஸோ இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த லீடிங் டைனலை எக்ஸ்பேண்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கனாலே போதும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் x minus 2 x minus 3 into x minus 1. அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்ணி தேவையில்லை. ஏன்னா அடுத்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 0, 0, நோ யூஸ். அதே போல் அதே ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா 0, 0, நோ யூஸ். அதனால் எப்பயுமே இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லை லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கிற கேஸ்லாம் நீங்கள் லீவ் த ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம், we will get one determinant, 2/2 determinant. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தேவையில்லாமல் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் போட தேவையில்ல. 1, 0, 0 காலமில் இருந்தாலும் சரி, இல்லைனா 1, 0, 0 ரோவில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். whether you are having 1, 0, 0 in the first column or 1, 0, 0 in the first row, you must expand first row first column. That is enough. அதான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது லீடிங் டைனல்ஸ் ஆன்சர் x minus 1, x minus 2, x minus 3 equal to 0. Then obviously x equal to 1, x equal to 2, x equal to 3 is the final answer. Then example 7.22. Prove that 1, 1, 1 x, y, z, x square, y square, z square. இந்த சம் வந்து ரோவில் 1, 1, 1 வந்தால் காலம் வைஸ் மைனஸ் பண்ணுங்கள், காலமில் 1, 1, 1 வந்தால் ரோ வைஸ் மைனஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட்டாக பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ரோவில் 1, 1, 1 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு காலமை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு செகண்ட் காலமை ஃபஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். அதே போல் தேர்ட் காலமை ஃபஸ்ட்டு காலம்லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்ளைங் C2 implies C2 minus C1, C3 implies C3 minus C1. ஏன்னா நான் எந்த காலமை ஸ்டாண்டர்டாக வைக்கிறேனோ அந்த காலமை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலம் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டேன் நான். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண 1 minus 1, 0, y minus x, y squared minus x squared. Then 1 minus 1, 0, z minus x, z square minus x square. So now we will get 1, 0, 0. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இதை நம்ம பிரிச்சிடலாம். இதை எப்படி பிரிக்கணும்னா y plus x, y minus x. இதை எப்படி பிரிக்கலாம்னா z plus x, z minus x. ஸோ இந்த காலமில் ஒரு y minus x, இதை பிரிச்சிங்கன்னா y plus x into y minus xன்னு வரும். அதே போல் இதை பிரிச்சிட்டிங்கன்னா z minus x, அடுத்த டேர்ம் பிரிக்கும் போது z plus x, z minus xன்னு வரும். ஸோ இந்த காலம்லேருந்து y minus xை வெளில எடுத்துடலாம். இந்த காலம்லேருந்து z minus xை வெளில எடுத்துட்டிங்கன்னா
பேலன்ஸ் இங்கே ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும், இங்கே இசட் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் சொன்னேன் 1 0 0 வந்துச்சுன்னா ஃபஸ்ட் காலம் இஸ் எனஃப். ஸோ 1 இன்ட்டு எப்படி இந்த ஸ்டெப் இங்கே வந்தது அப்படின்னா இதை நம்ம ஸ்பிட் பண்ணணும். y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அகைன் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது, 0 விட்டுருங்க. ஒய் மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு ஒய் மைனஸ் எக்ஸ் காமனாக வெளில எடுத்துக்கலாம். இசட் மைனஸ் எக்ஸ் அகைன் இங்கே இசட் மைனஸ் எக்ஸ் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் பேலன்ஸ் 1 0 0 1 1 1. இங்கே ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும், இங்கே இசட் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஸோ இப்போது இந்த டயங்கல் மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இசட் மைனஸ் ஒய். ஸோ நம்ம டேர்ம்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ்னு வரணும். இசட் மைனஸ் எக்ஸ் கரெக்டாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய்லேருந்து ஒரு மைனஸ் வெளில கொண்டு வந்துடுங்க. இசட் மைனஸ் ஒய்லேருந்து ஒரு மைனஸ் வெளில கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மாறிடுச்சு, ஒய் மைனஸ் எக்ஸ். இசட் மைனஸ் ஒய் பிகம் ஒய் மைனஸ் இசட், ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் RHS. hence proved. Again I repeat you. ஸோ 1 1 1 ரோவில் இருந்ததுன்னா காலம் வைஸ் மைனஸ் பண்ணுங்கள். காலம் 1 அப்படியே வச்சுட்டு காலம் 2 மைனஸ் காலம் 1, காலம் 3 மைனஸ் காலம் 1 போடுங்க. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக பிரிச்சிடணும். இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வி ஹேவ் டு ஸ்பிட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வி ஹேவ் டு ஸ்பிட் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலமில் 0 இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா 0 1 ஒய் ப்ளஸ் எக்ஸ் வரும். அகைன் இசட் மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்த பிறகு 0 1 இசட் ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சரில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் வரணும். ஆனால் ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது, டேக் 1 மைனஸ் அவுட் சைட். அண்ட் இசட் மைனஸ் எக்ஸ் சேம் அப்படியே இருக்கட்டும். பட் ஒய் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக இசட் மைனஸ் ஒய் இருக்குது, அதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்திங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் பிகம் எக்ஸ் மைனஸ் ஒய், z minus y become y minus z. Those minus 1 into minus 1 become plus 1. Then we are getting the right hand side x minus y, y minus z, z minus x. Hence proved. So exercise 7.2 first sum evaluate கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டான்னு எடுத்துக்கோங்க. S a squared b squared c squared b squared c squared c squared a squared b squared. So adding column 2 with column 3, then we will get a squared plus b squared c squared, again a squared plus b squared c squared, a squared plus b squared c squared. Taking s from c1, column 1லேருந்து s காமனாக எடுத்துருங்க. a square b square c square column 3லேருந்து காமனாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1 1 ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருந்தால் அந்த ஆன்சர் வந்து 0 டைரெக்டாக போட்டுக்கலாம். தட் இஸ் ப்ராப்பர்ட்டி 4 நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அதை செக் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேணாம். ரெண்டு ரோ இல்லைனா ரெண்டு காலம் ஈக்குவலாக இருக்குன்னா டைரெக்டாக 0 போட்டுருங்க. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இன்ட்டு எனி வேல்யூ பிகம் 0. அதுக்கான ரீசனை சொல்லிடணும். C1 ஐடென்டிக்கல் சமமானவை. ஸோ C1 ஐடென்டிக்கல் அந்த 3 லைன் போடணும். C1 ஐடென்டிக்கல் டு C3. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் சம் delta equal to b plus c bc b squared c squared c plus a ca c squared a squared a plus b ab a squared b squared. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேல்யூ வேணும் எனக்கு. 1 நான் எப்படி எழுதுறேன்னா abc by abc. இப்போ வந்து 5/5 1, 3/3 1, -8/-8 1. அது போல் abc by abc 1 ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ மாறாது. ஸோ அதனால் 1 I can take abc divided by abc. Then I have multiply a with row 1, b with row 2 and c with row 3. ஏவை கொண்டு வந்து ஃபஸ்ட் ரோவோடையும் b with செகண்ட் ரோ, c with தேர்ட் ரோ நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை a into b plus c
BC become ABC, B squared C squared become A B squared C squared, then C plus A into B, CA into B, ABC, C squared B become A squared B C squared, then C into A plus B, AB into C, ABC, A squared B squared into C, A squared B squared C. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமில் எனக்கு ஒரு ஏபிசி இருக்குது. நான் அதை வெளில கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன். டினாமினேட்டில் இருக்க ஏபிசி அப்படியே தான் இருக்கும், அது என்ன கேன்சல் ஆகிடும். தென் ஐ ஹவ் மல்டிப்ளை திஸ் ஏ வித் பி ப்ளஸ் சி, ஐ ஹவ் கெட்டிங் ஏபி ப்ளஸ் சிஏ, பி வித் சி ப்ளஸ் ஏ, பிசி ப்ளஸ் ஏபி, சி வித் ஏ ப்ளஸ் பி, சிஏ ப்ளஸ் பிசி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த காலம்லேருந்து ஒரு ஏபிசி எடுத்துகிறேன் காமனாக. ஏ பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட்லேருந்து ஏபிசி போயிடுச்சுன்னா பிசி இருக்கும். அதே போல் ஏ ஸ்கொயர்ட் பி சி ஸ்கொயர்ட்லேருந்து ஏபிசி போயிடுச்சுன்னா ஏசி இருக்கும். தென் ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் சிலேருந்து ஏபிசி போயிடுச்சுன்னா ஏபி இருக்கும். ஸோ தென் ஃபஸ்ட்டு காலமையும் லாஸ்ட் காலமையும் நான் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் C1 implies C1, C2 கிடையாது, C1 implies C1 plus C3, it's not C2. ஸோ ஏபிசியை நம்ம காமனாக எடுத்ததால் அங்கே ஒரு ஏபிசி வெளில இருக்குது. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு கிடைக்கும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, அகெயின் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ ஒன்லி C1 implies C1 plus C3. Then taking that AB plus BC plus CA from the column 1, then delta equal to ABC into AB plus BC plus CA 1 1 1 1 1 1 1 1 1. So ரெண்டு காலம் ஐடென்டிக்கல். ஸோ ரெண்டு காலம் ஐடென்டிக்கல்னால் obviously the determinant value equal to 0. So 0 into ABC to AB plus BC plus CA equal to 0. So this is the end of the second sum. Then fifth sum, let delta equal to determinant of secant square theta tan square theta 38 tan square theta secant square theta 36 1 minus 1 2. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ஐடென்டி யூஸ் பண்ணலாம். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் 1, பட் டேன் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் -1. ஸோ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர். இப்போது காலம் 1 implies காலம் 1 மைனஸ் காலம் 2. ஸோ காலம் 1லேருந்து காலம் 2 நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். secant square minus tan square minus secant square 38 minus 36. Second column, third column keep as it is. Secant square minus tan squared is 1, tan square minus secant squared is -1, 38 minus 36 is 2. ஸோ இந்த ரெண்டு காலமும் இப்போது ஈக்குவலாக வந்துடுச்சு. So obviously the determinant value becomes 0 because column 1 identical to column 3. So delta equal to 0. This is the end of the fifth sum. And sixth sum, delta x plus 2a y plus 2b z plus 2c x y z abc. ஸோ இதுதான் வந்து நம்ம செவன்த் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸில் வந்து பிரித்து எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதலை, அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ரோவில் இருக்குது, காலமில் இருந்து தனித்தனியாக இருந்தால் நம்ம எடுத்து எழுத முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மைனஸ் பண்ணுறோம், R1 மைனஸ் R2. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 2a மைனஸ் எக்ஸ் ஆன்சர் 2a, ஒய் ப்ளஸ் 2b மைனஸ் ஒய் ஆன்சர் 2b, z ப்ளஸ் 2c மைனஸ் z ஆன்சர் 2c. ஸோ இதுதான், இதை நீங்கள் நிச்சயமாக எழுதணும். R1 implies R1 minus R2, then x, y, z, ABC. Taking 2 outside from row 1, ABC, நடுவில் x, y, z. ரெண்டு row identical, first row and third row. So determinant value is 0. 0 into 2 becomes 0. So we proved that is equal to delta equal to 0. This is the end of the sixth sum. Ninth sum, delta equal to 1 1 1 ABC, a squared minus BC, b squared minus CA, c squared minus AB. 1 1 1 column wise இந்த row wise minus பண்ணோம். ஸோ R2 minus R1, R3 minus R1.
R2 minus R1 R3. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் காலம் வைஸ் மைனஸ் பண்ணோம். அப்போ ரோவில் 1 1 இருந்தது. இப்போ காலமில் 1 1 இருந்தால் ரோ வைஸ் மைனஸ் பண்ண போகிறோம். 1 minus 1 0 1 minus 1 0 b minus a. ஸோ இது மைனஸ் பண்ணோம். b squared minus ca minus a squared minus bc. b squared minus ca மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம். minus a squared plus bc ஆகிடும். அதே போல் 1 minus 1 0 c minus a c squared minus ab minus a squared plus bc. So that's why I have written R2 implies R2 minus R1, R3 implies R3 minus R1. So இந்த டேர்ம்ஸை நான் குரூப் பண்ணுறேன். b ஸ்கொயர்டையும் a ஸ்கொயர்டையும் கம்பைன் பண்ணுறேன். b squared minus a squared I have written b plus a into b minus a. Then bc minus cலேருந்து c காமன் எடுத்துட்டிங்கன்னா b minus a வரும். Again I repeat you, b squared minus a squared, that is become b plus a b minus a. bc minus c காமன் எடுத்துட்டிங்கன்னா b minus a. The same way c squared minus a squared group பண்ணிங்கன்னா c plus a c minus a. bc minus abலேருந்து b காமன் எடுத்துட்டிங்கன்னா c minus a கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட்டாக b minus c அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் b minus a common, then we have b plus a plus c, that is b plus a plus c. அதே போல் c minus a is common, then we have c plus a plus b. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் இருந்து b minus a காமனாக வெளில எடுத்துடலாம். இந்த ரோவில் இருந்து c minus a காமனாக எடுத்துடலாம். then we will get 1 0 0 a 1 1 a square minus bc a plus b plus c a plus b plus. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ரோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை ஒன் மோர் ஸ்டெப் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா R3 implies R3 minus R2. 0 minus 0 0 1 minus 1 0 a plus b plus c minus of a plus b plus c, that is also 0. இந்த ஸ்டெப்லேருந்து கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும். இல்லை ஒன் மோர் ஸ்டெப் இதை நம்ம போட்டுட்டு 1 minus 1 0 a plus b plus c minus a plus b plus c is also 0. இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இங்கே ஏன்னா 0 0 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 into 0 0 into a plus b plus c. Answer 0 minus 0 into any number is 0. So delta equal to 0. This is the end of the 9th sum. Then 4th sum, delta equal to 1 plus a 1 1 1 1 plus b 1 1 1 1 plus c. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெல்டாவிலேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். என்ன மைனஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ நான் இந்த காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 plus a R2, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். R2 implies R2 minus R1. ஸோ 1 minus of 1 plus a, 1 minus 1 cancel, answer minus a. 1 plus b minus 1 answer b, 1 minus 1 answer 0. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, R2 implies R2 minus R1. அதை இங்கே மறக்காமல் எழுதிக்கோங்க. சிமிலர்லி R3 implies R3 minus R1. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் 1 minus of 1 plus a minus a, 1 minus 1 0, 1 plus c minus 1 answer c. So here you have to write R2 implies R2 minus R1. Here you have to write R3 implies R3 minus R1. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 plus a into bc minus first row second column minus ac minus 0 minus first row third column minus first row third column plus 1 into 0 minus ab into minus 1, so plus ab. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா bc plus abc minus 1 into minus ac plus ac plus ab. ஸோ ஆர்டர் இது எல்லாத்துலேருந்து ஏபிசியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா
this is 1 by 1 plus a, this is 1 by b, this is 1 by c. வேணால் நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். abc by a bc, abc by b ac, abc by ab by abc, we will get 1 by c. ஓகே, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த ஏபிசி உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டான ஆன்சர் வரும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. திஸ் இஸ் அவர் RHS. தென் 15th sum 2 3 4 5 6 8 6x 9x 12x. ஸோ தேர்ட் ரோலேருந்து 3x காமனாக தருங்க, 2 3 4 வரும். ஸோ தேர்ட் ரோவும் ஃபஸ்ட்டு ரோவும் ஈக்குவலாக இருக்குது, ஐடென்டிக்கல். ஸோ 0 into 3x 0. செகண்ட் சம் x plus y, y plus z, z plus x, z x y 1 1 1. ஸோ செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவும் ஆட் பண்ணுங்கள். r1 implies r1 plus r2. ஸோ x plus y plus z, x plus y plus z, x plus y plus z வரும். ஸோ இதோடு இதை ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 1 1 1 z x y 1 1 1. 2 rows are identical, r1 identical to r3. Determinant value is 0 into x plus y plus z equal to 0. So delta equal to 0.